பரவலாக ஊடகங்களிலும் மக்கள் மத்தியிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு முக்கிய செய்தியாக இந்த டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தான் இப்போது வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த டான் பிரியசாத் யார்? இவர் என்ன செயற்பாடு செய்தார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவர் என்னவெல்லாம் செய்தார்? ஏன் இவரை பெருசாக பேசுகிறார்கள்? இவர் எதுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்? இவர் என்ன செயற்பாடு செய்திருந்தார்? யாருக்காக செய்தார்? ஒரு நண்பர்களோடு ஒரு பார்ட்டியில் ஈடுபட்ட மது போதையில் ஈடுபட்டிருந்த போது திட்டமிட்டு மிகவும் துல்லியமான தகவலோடு துல்லியமாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் வந்து இவர் வந்து 4 குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன. 2 மார்பில் 2 தோள்பட்டையில் பாய்ந்திருக்கின்றன. இதில் அவர் கொல்லப்படவில்லை, ஆனால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகப்பட்டிருக்கின்றார். அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன உடனே இவரின் உயிருக்கு பல பேர் போட்டி போட்டிருந்தார்கள். பல பேர் ஆர்வமாக இருந்தார்கள். இவரின் மரண செய்தியை கேட்பதற்காக பல பேர் ஆர்வமாக இருந்ததை கவனிக்கக்கூடிய இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து சேர்க்கப்படுகின்றார். ஆஸ்பத்திரியில் சேர்த்த பிறகு அவர் வந்து இறந்து விட்டதாக முதல் சொல்லுகின்றார்கள். பிறகு இறக்கவில்லை என்றார்கள். பிறகு இறந்து விட்டதாக ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு நிர்வாகம் வந்து அறிவிக்குது. இந்த பொறுப்பு வாய்ந்த நிர்வாகமே இதில் தடுமாறி இருந்தன. இவர் உயிருக்கு பல தலைகள் போட்டி போட்டுகின்றன. பல தலைகள் இவரின் இறப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஆர்வம் காட்டியிருந்தன. இதால்தான் இந்த முன்னுக்கு பின்னுக்கு முரணான செய்திகள் வந்தன. அவர் இறந்து விட்டாரா இல்லை உயிரோடு இருக்கிறாரா என்பது சம்பந்தமான முக்கிய தேவை வந்து அந்த தலைகளுக்கு இருந்திருக்கின்றது. இந்த போலீசார் வந்து முதல் இறந்து விட்டதாக சொன்னார்கள், இறக்கவில்லை என்றார்கள், இறந்து விட்டதாக முன்னுக்கு பின்னுக்கு புறனான தகவல்களை வந்து இந்த போலீசார் வழங்கியிருந்தனர். ஆகவே நீங்கள் எச்சு பாருங்கள். இது இப்ப பாருங்க, ஒரு மரணத்தை வந்து உறுதி செய்வது போலீஸ். எனவே இவர் வந்து முக்கிய சாட்சியாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. இந்த முக்கிய சாட்சியை வந்து அழிப்பதற்காக இந்த இந்த இவரின் உயிருக்காக போட்டி போட்ட அனைவரும் இவரின் உயிரை எடுப்பதற்காக இவரை ஒரு பகடக்காயாக பாய்வித்தவர்கள் முன்னுக்கு நின்றுகிறார்கள். இந்த டான் பிரியசாத் யார்? இவர் ஒரு இனத்துவசத்தை விதைத்துக் கொண்டிருந்தவர். இவர் ஒரு சிங்கள மக்களுக்கு தான் ஒரு சிங்கள நாயகன் என்று இந்த பௌத்த மதத்தை தான் கட்டியெழுப்புவதாகவும், இந்த சிங்கள மக்களுக்கு ஒரு நாயகனாகவும், இங்கே சிங்கள மக்கள் தான் முக்கியம், இந்த சிங்கள மக்கள் தான் எல்லாமே என்ற ஒரு கோட்பாட்டிலையும் முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவும் செயற்பட்டவர் தான் இந்த டான் பிரியசாத். இவர் வந்து ஒரு முக்கிய கட்சியின் செயற்பாட்டாளராகவும், முக்கிய கட்சியின் செயற்பாட்டை செயற்படுத்துபவராகவும், ஒரு அடியாளாகவும் செயற்பட்டார். இவர் ஒரு தமிழ் மக்களுக்கு எதிராகவும் செயற்பட்டவர். இவர் வந்து சமூக வலைதளம் ஊடாக சில முக்கிய பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றார். ஒரு துவசத்தை இந்த சமூக வலைதளம் ஊடாக இவர் வந்து செயற்படுத்தி கொண்டிருந்தார். இந்த அறகல போராட்டத்துல வந்து மக்கள் வந்து எல்லா இன மக்களும் வந்து அந்த அறகல போராட்டத்துல வந்து பங்கு கொண்டிருந்தார்கள். அப்போது வந்து இந்த மக்களுக்கு எதிராக அந்த ஆட்சியில் இருந்த அரசாங்கம் கண்ணீர் புகை குண்டுகள் என்று பல விதமான இந்த மக்கள் மீதான அடக்குமுறைகளை வந்து மேற்கொண்டிருந்த போது அந்த இருந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இவர் அந்த மக்களுக்கு எதிரான ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை இவர் மேற்கொண்டிருந்த போது அந்த மக்களுக்கும் இவருக்கு முரண்பாடு ஏற்பட்டு அந்த அடிதடியில் ஈடுபட்டிருந்த போது இவர் காயப்பட்டிருந்தார். அதுடன் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சம்பந்தமாக கொழும்பில் நடந்த ஒரு நிகழ்வை வந்து இவர் குழப்பி அடித்திருந்தார். இந்த கொடியை வந்து பிரித்திருந்தார். அதை வந்து எதிர்த்திருந்தார். கப்பம் பெறுற நடவடிக்கையிலும் வந்து ஈடுபட்டிருந்தார். சமூக வலைதளங்கள் ஊடாக நிதி சேகரிப்பையும் இவர் மேற்கொண்டிருந்தார். நீதிமன்றங்களும் இவருக்கான எதிராக வழக்குகள் போடப்பட்டிருந்தன. நீதிமன்றங்கள் கடுமையான நிபந்தனைகளோடு இவரை விடுவித்திருந்தார்கள். அவர் இறுதியில் துபாய் சென்று துபாயில வந்து துபாயிலையும் அங்கு இவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து விட்டதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் இறக்கவில்லை. அவர் திருப்பி கொழும்புக்கு வரப்பட்டிருந்தார். நிறைய குற்றங்கள் இருந்தாலும் அவர் அரசியல் செல்வாக்கு காரணமாக அவர் வழியால சுதந்திரமாக நடமாடிக்கொண்டுதான் இருந்தார். அத்துடன் இந்த அரசாங்கம் இப்போது இருக்கின்ற
அனுரா திசாநாயக்க அந்த அரசாங்கத்தையும் வந்து இவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இவர் தமிழ் மக்களுக்கு எடுபடியாக ஒரு அரசாங்கமாக இவர் சிங்கள மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார். ஆகவே இப்போது வந்து பழிவாங்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. இவர் வந்து ஒரு ஆதாரமாக இருக்கின்றார். இந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது இருக்கிறது. அரசாங்கம் மாறினத்தால வந்து இந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ் தரப்பிலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அதுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சுற்றி சுற்றி அந்த விசாரணைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவரை பகடக்காக பயன்படுத்தியவர்கள் பயப்படுவளிக்கிட்டார்கள். இவரும் ஒரு ஆதாரமாக இருப்பதால் முதலாவது குறி இவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்றது. இவரை ஒரு ஆதாரம் இல்லாமக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற போது இந்த மக்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதை பயன்படுத்தி அவர் அந்த சென்ற அரசாங்கத்து சார்பாக மிகவும் பிரச்சாரம் செய்திருந்தார். மிக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். முஸ்லிம் மக்களை ஒரு பயங்கரவாதிகளாக ஒரு முஸ்லிம் மக்கள் ஒரு பயங்கரவாதிகளாக அவர் சித்தரித்திருந்தார். இந்த விசாரணைகள் வரும்போது சுற்றி விசாரணைகள் வரும்போது அந்த சுற்றி இருக்கின்ற ஆதாரங்களை வந்து தற்போது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இனி அடுத்தடுத்த எத்தனை ஆதாரங்கள் விழப்போகுதுன்றது இனி வரும் காலங்கள்லாம் தெரியும். சென்ற காலங்களில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டால், அல்லாட்டிக்கு ஒரு அரசியல்வாதி மீது ஒரு தாக்குதல் மேற்கொண்டால், அவர் கொல்லப்பட்டிருந்தால், இந்த பழியை வந்து விடுதலை புலிகள் மீது போடுவது சென்ற அரசாங்கங்களும் கடைப்பிடிக்கும் ஒரு நடைமுறையாகவே அது இருந்திருந்தது. தற்போது வந்து இந்த கொலைகளை வந்து போடுவதற்கு விடுதலை புலிகள் இல்லை. ஆகவே இதை வந்து பாதாள உலக குழுக்களோட சம்மந்தப்படுத்துகிறார்கள். முக்கியமான இந்த விசாரணைக்கு முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக இவரை முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் அழிக்கப்பட்டிருந்தது ஒரு புறம் இருக்க, இவர் தமிழருக்கு எதிராக செயற்பட்டிருந்தாலும் தற்போது இந்த அவர் மரண வீட்டில் வந்து அந்த பிள்ளைகளும் அந்த மனைவியும் அந்த அவருடைய பிள்ளைகளும் வந்து அழுவதை பார்க்கும் போது இந்த தமிழர்கள் மத்தியில வந்து ஒரு இரக்கம் ஒன்று வருகிறது. என்னதான் எதிரியாக இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு துயரம் வரும்போது, துன்பம் வரும்போது, மரண வீட்டில் வந்து இவற்ற மனைவி பிள்ளைகள் கதறலை கேட்டு எமது மனம் உடைந்திருக்கின்றது. இந்த தமிழர்களின் குணமே இரக்கம் காட்டுவது. எந்த எதிரியா இருந்தாலும் தமிழர்கள் வந்து ஒருதனுக்கு தீங்கி விளைவிக்கும் போது அதுக்காக குரல் கொடுப்பான். ஒருத்தருக்கு தீங்கி நடக்கும்போது தமிழரின் மனம் விலகிடும். ஒருத்தருக்கு தீங்கி விளைவிக்கும் போது தமிழன் அதில் பங்கு கொள்கிறான், அதில் கண்ணீர் படுகின்றான். இதுதான் தமிழரின் இரக்க குணமுள்ள மனம். ஒருத்தனுக்கு தீங்கி வரும்போது அவன் எதிரியா இருந்ததை பார்ப்பதில்லை. அந்த குடும்பங்களைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பிள்ளைகள் அழுகைகளை பாருங்கள். இந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? இந்த பிள்ளைகளுக்கு நன்மை தீன்மை தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இந்த பிள்ளைகள் இன்று தகப்பன் இல்லை என்று கதறுகின்றார்கள். இவர்கள் எதிர்காலம் தகப்பன் இல்லாத ஒரு எதிர்காலமாக இவர்கள் மாறப்போகுது. ஆகவே இது ஒருவன் வந்து தன் தேவைக்காக பயன்படுத்துகிறான் என்று சொன்னா, தனக்கு குடும்பம் இருந்து சொன்னா அதை இழத்தி நடக்க வேண்டியது அவர்களின் கடமையாகும். இந்த குடும்பங்களை கவனிக்க வேண்டும். குடும்பம் என்று வந்தால் அதுக்குரிய மரியாதையும் அதுக்குரிய கடமையும் அந்தந்த உரியவர்களிடம்தான் இருக்கின்றது. இவர் செய்த செயற்பாடுகள் ஒரு இனத்துவசமாக இருந்தாலும் இந்த குடும்பங்களை பார்க்கும்போது இந்த குடும்பங்கள் வந்து இனத்துவசம் இல்லை. இந்த குடும்பங்கள் வந்தபோது ஒரு மனிதர்களான அவர்களும் எல்லாருமே மனிதர்கள் பார்க்கும்போது ஒரு இரக்கம் ஒன்றுதான் வருகிறது. இந்த குடும்பங்களை இவர்கள் யோசிப்பதில்லை. இந்த குடும்பங்கள் இப்படியான நிற்கதியான நிலையில் வந்து தற்போது இருக்கின்றது. இந்த மற்றவர்களுக்காக கொடி தூக்கி கொண்டிருப்பவர்களுக்கு இதுதான் நடக்கும். இந்த டான் பிரியசாத் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்க வேண்டும். என்னன்னு சொன்னா, தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி விட்டு தங்களுக்கு ஒரு பாதகம் வரும்போது, தாங்கள் மாட்டிவிடுவோம் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படியானவர்களை அவர்கள் இல்லாமல் செய்து விடுகிறார்கள். ஆகவே இதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
தமது தேவைகளுக்காகத்தான் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறார்கள். குடும்பங்கள் இருக்கும் போதும் அவரை ஈன இறக்கம் இல்லாம அழித்தொழிக்கின்றார்கள். இதுதான் நிஜம். இது இப்படித்தான் நடக்கும். இது ஒருவருக்கு நாங்கள் எதிராக மக்களுக்கு எதிராக செய்யப்பட்டால் மற்றவருக்கு ஆதரவாக இன்னொருவர் மீது வஞ்சகத்தை திணிக்கும் போது அவர்கள் உங்கள் மீது எதிர்க்கிறார்கள். நீங்கள் ஒரு வேண்டத்தகாதவராக உங்களை சித்தரிச்சுக்கிறார்கள். நீங்க நல்லது செய்தா இந்த சில பேர் சந்தோஷப்படுறார்கள், சந்தோஷப்பட்டு வெடி கொளுத்துறார்கள். சில பேர் போய்விட்டாரா நல்லதா போச்சுன்னு சொல்லி அதுக்கும் பதிவிடுகிறார்கள். அதுக்கும் இந்த ஊடகங்கள்ல பதிவிடுகிறார்கள். எதிராக செயற்பட்டாலும் அவர்களின் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. எல்லாமே ஒரு கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலத்தோட அவர்களும் அழியத்தான் போறார்கள். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விசாரணைகளை சுற்றி இருக்கும் ஆதாரங்களை அந்த சம்பந்தப்பட்டவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர் முதலாவது குறியாக இருக்கின்றது. இனி அடுத்தடுத்த சிலைகள் விழத்தான் போகின்றன, விளந்து கொண்டுதான் இருக்க போகுது. இதை நீங்க பாருங்க. இந்த விசாரணைகள் இந்த சென்ற கால நடந்த ஊழல்கள், சென்ற காலங்கள் நடந்த இந்த மனித உரிமை மீறல்கள் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் வரும்போது இந்த ஆதாரங்களை அழித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இதுதான் யதார்த்தம், இதுதான் நடக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை புரிந்து நடந்து கொள்வது நல்ல. நன்றி, வணக்கம்.